அதிமுகவை அழிக்கிறதுனா எப்படி அழிக்கிறது? இப்படி தான் அழிக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவை சிதைக்கிறது, சிதைஞ்சு போன இப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்க நினைக்கிறது. இது என்னடா கூத்தா இருக்கு? ஒருங்கிணைந்த அதிமுகவை சிதைச்சது யாரு? இப்போ சிதைஞ்சு போன அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்றது யாரு? ஒருங்கிணையணும்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒருங்கிணைவது நோக்கமான்னு கேட்டா கிடையாது. அதிமுக இனி ஒருங்கிணையாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஓரளவுக்கு ஒருங்கிணைந்து இருக்குது எடப்பாடி தலைமையிலங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கொஞ்சமாவது ஒருங்கிணைந்து இருக்குது இல்ல, அதை எப்படி பிரிச்சு எடுக்கிறது, அதை எப்படி டிஸ்மேண்டில் பண்றது, அதை எப்படி ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுங்கிறதுக்காக தான் திரும்ப அவங்க எல்லாம் சேரு. இவங்களுக்கு மேல இருந்து டைரக்ஷன் வருது. மேல இருந்து வரக்கூடிய டைரக்ஷன் அடிப்படையில் இவங்க இயங்குறாங்க. இவங்களுக்குன்னு சொந்த முடிவு கிடையாது. நீ பார்க்கவான்னு அங்கிருந்து உத்தரவு வந்தா பார்க்க போறாங்க. போய் இறங்கி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கமா போயிடுமே அப்படிங்கிறதுனால சொல்லாம மறைக்கிறாங்க. பிஜேபிக்கு அப்படிலாம் பழக்கம் கிடையாது இல்ல. ஒருத்தர் அவங்களுக்கு இணங்கி போயிட்டா உடனே விட்டுருவாங்களா? நவீன் பட்நாயக் எல்லாத்துக்கும் இணங்கி போனார், விட்டாங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாத்துக்கும் இணங்கி போனார், விட்டாங்களா? நிதிஷ்குமார் எல்லாத்துக்கும் இணங்கி போனார், விட்டாங்களா? அப்போ ஜெயலலிதா அம்மா மறைந்த நொடியிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் பாருங்க, அந்த கட்சி ஒரு முடிவு எடுத்துருது, ஆனா அதை செயல்படுத்த முடியாது. இப்போ அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை பலம்ங்கிறது எடப்பாடி கையில் இருக்கு. அவங்க டிடிவி வேண்டாங்கிறாங்க, ஆனா செயல்படுத்த முடியல. ஓபிஎஸ் வேண்டாங்கிறாங்க, ஆனா செயல்படுத்த முடியல. சசிகலா வேண்டாங்கிறாங்க, ஆனா செயல்படுத்த முடியல. செயல்படுத்துறதுக்கு எடப்பாடி முனைந்தால் கட்சியில மேலும் பிளவை ஏற்படுத்துறதுக்கு பிஜேபி செங்கோட்டையனை கையில எடுக்கு. அந்த செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுக்க முடியல. அப்ப ஏன் அன்னைக்கு அவங்களெல்லாம் வெளியேற்றணும்னு வேலை பார்த்தீங்க? இப்ப ஏன் சேர்க்கணும்னு வேலை பார்க்குறீங்க? அப்படின்னா என்ன? அந்த கட்சியா இருக்கக்கூடாதுங்கிறதா. அந்த கட்சி நிம்மதியா இருக்கக்கூடாது. அதிமுக நிம்மதியா அதன் வேலையை பார்க்கக்கூடாது. அதிமுகவா இருக்கக்கூடாது. ஒரு தலைமையின் கீழ் அதிமுக இருக்கக்கூடாது. இப்ப எடப்பாடி தலைமையில திரண்டு போயிட்டு இருக்குல்ல, இப்ப இவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தா குழப்பம் வருமா, தீர்வு வருமா? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதிச்சிருந்தாரு. கட்சியை விட்டு போனவங்களெல்லாம் சேர்க்கணும்னு சொன்னார். ஆனால் அடுத்த நாளே இவரை பொறுப்பு எல்லாத்துலேருந்து நீக்கிட்டாரு. உடனே நான் ஹரித்வாருக்கு போகிறேன், மன நிம்மதிக்காக போகிறேன்னு சொல்லி அமித்ஷாவை சந்தித்ததாக ஒரு தகவல் இருக்குது. அது அதிமுக மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுது. இந்த அதிமுகவுடைய இந்த உட்கட்சி பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது டெல்லிக்கு ஏற்கனவே போனார் எடப்பாடி. அப்போ செய்தியாளர்கள் போய் கேட்டாங்க, டெல்லிக்கு வந்திருக்கீங்களா, என்ன விசேஷம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எங்கள் கட்சி அலுவலகம் திறந்துருக்காங்க இல்லையா, அதை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னார். அப்புறம் பார்த்தா பல கார் மாறி கடைசியில் அமித்ஷாவை போய் சந்தித்தார். அது மாதிரி செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறாருன்னொன்னே பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு. நான் மன நிம்மதிக்காக ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அமித்ஷாவை சந்தித்ததாக இப்போ தகவல் வருது. அப்போது ஒரு கட்சி, அதிமுகங்கிறது ஒரு கட்சி, பாஜகவோடு அவங்க கூட்டணி வைக்கலாம், வைக்காமல் போகலாம். ரெண்டுமே அந்த கட்சியினுடைய விருப்பம் சார்ந்தது, அந்த கட்சியினுடைய முடிவு சார்ந்தது. பாஜகவோட இப்போ அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அப்போ பாஜக கூட்டணி வைப்பதற்காக அமித்ஷாவை சந்திக்க போனாலும் சரி, கூட்டணி வைத்த பிறகு அமித்ஷாவை சந்திப்பதற்காக டெல்லி போனாலும் சரி, இதுக்கு தான் டெல்லிக்கு போகிறோம், இவரை தான் பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? இப்போ நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சி தலைவரை எங்கள் தலைவர் போய் பார்க்க போகிறாருன்னா ரகசியமாக போய் பார்த்துட்டு வர்றாரு. பகிரங்கமாக அறிவாலயத்துக்கு போகிறோம், அறிவாலயத்தில் போய் சந்திக்கிறோம், அறிவாலயத்தில் எதுக்கு பார்த்தோங்கிறத அங்கேயே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம், அல்லது முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம். எல்லா தலைவர்களும் இப்படி தான் பார்க்குறாங்க, எங்கள் கூட்டணியில் இப்படி தான் பார்க்குறோம். ராகுல் காந்தியை பார்க்க போனால் ராகுல் காந்தி என்ன விஷயத்துக்காக பார்க்க போகிறோம்னு சொல்கிறோம், டெல்லிக்கு போகும்போது சொல்கிறோம். ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது. ஏன்னா இங்கே வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை, யார் கட்சியை யாரும் உடைக்க முடியாது, யார் கட்சியிலேருந்தும் ஒவ்வொரு ஆளையும் சந்திக்க வச்சு அந்த கட்சிக்குள்ளே கலகம் பண்ண முடியாது. ஆனால் அதிமுகவுக்குள்ளே பிஜேபி அதை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு சான்றுகள் தான் இந்த காட்சிகள். அதிமுக ஒரு கட்சி தானே, எடப்பாடி அதன் தலைவர் தானே, அவர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? நான் அமித்ஷாவை சந்திக்க தான் வந்தேன்னு சொல்லலாம்ல, நான் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கார் மாறி ஏன் இப்படி போய் அமித்ஷாவை சந்திக்கணும்? என்ன இது கூத்தா இருக்குது? இன்னைக்கு ஏன் இவர் ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை சந்திக்கணும்? அமித்ஷாவை தான் சந்திக்க போகிறேன், இப்போ என்னன்னு கேட்க வேண்டியது தானே. யார் இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அவங்கள? அப்போது இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு மேலேருந்து டைரக்ஷன் வருது. மேலேருந்து வரக்கூடிய டைரக்ஷன் அடிப்படையில் இவங்க இயங்குறாங்க. இவங்களுக்குன்னு சொந்த முடிவு கிடையாது. இவங்க முடிவாக இருந்திருந்தால் இவங்க சொல்லலாம். இவங்க முடிவு கிடையாது. நீ பார்க்கவான்னு அங்கேருந்து உத்தரவு வந்தால் பார்க்க போகிறாங்க. போய் இறங்கி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கமாக போயிடுமே அப்படிங்கிறதுனால சொல்லாமல் மறைக்கிறாங்க. அங்கே போய் அந்த சந்திப்பு உறுதியான பிறகு, அங்கே போய் உள்ளே போய் உட்கார்ந்து பார்த்த பிறகு தான் அவங்களுக்கே அந்த சந்திப்பு உறுதியாகுது. இல்லைன்னா நிர்மலா சீதாராமன் வாசல் வரைக்கும் போயிட்டு
ஓபிஎஸ்ஸை பார்க்க முடியாதுன்னு அனுப்பி விட்டாங்கல்ல. அவர் வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்புலாம் இருக்கும்போது நடந்த கூத்து இது. நிர்மலா சீதாராமன் ஆஃபீஸு போய் வெயிட் பண்ணிட்டாரு, வாசல் வரைக்கும் போய் உட்காந்துருக்காரு, உட்கார வச்சுட்டு உள்ளே இருந்துட்டு பார்க்க முடியாதுன்னு அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி நடந்து திரும்ப அசிங்கப்பட முடியாதுன்னு சொல்லித்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறதில்ல. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அமித்ஷாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு இவர் போய் இறங்கணுன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாருன்னு வைங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க செய்தியாளர்கள். என்ன விஷயமா வந்திருக்கேன்னு இவங்களுக்கு தெரியாத. கூட்டணி பேச வந்திருக்கேன்னா கூட்டணி பேச வந்திருக்கேன்னு சொல்ல முடியும், சீட்டு பேரம் பேசன்னா சீட்டு பேரம் பேச வந்திருக்கேன்னு சொல்ல முடியும். அதுக்கும் பிஜேபி தான் இவங்க ஆஃபீஸுக்கு வரணும், இவங்க அங்கே போக முடியாது. ஏன்னா இவர் தான் கூட்டணி தலைவர், இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு எடப்பாடி. இவர் போய் வந்து சீட்டு விஷயத்துக்காக பிஜேபி ஆஃபீஸில் போய் பேச முடியுமா? அப்போ அதுவும் சொல்ல முடியாது. சீட்டு பற்றி பேச வந்திருக்கேன்னு சொன்னால் சீட்டு பற்றி பேச உங்கள்கிட்ட அவர் வரணும், நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு திருப்பி கேட்பாங்க. அப்போ என்ன சொல்கிறது? செங்கோட்டையன் வந்து நான் அமித்ஷா பார்க்க போகிறேன்னா, ஏங்க உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவரில் இதெல்லாம் டீல் பண்ணணும், நீங்கள் என்ன அவரை பைபாஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட்டணி தலைவரை பார்க்க வர்றீங்க போகிறீங்கன்னு அங்கே கேட்பாங்க. அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அறிவித்து கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகு அவங்க கட்சியிலிருந்து எடப்பாடிக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களை இப்படி கூப்பிட்டு சந்திக்கிறீங்களேன்னு அமித்ஷாட்ட கேட்பாங்க. இது என்னங்க கூட்டணி தர்மம்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விகள் வருது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாதுங்கனால அதை பூடகமாகவே வச்சு ரகசியமாகவே வச்சு இந்த சந்திப்புகளை நடத்துகிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? ஜெயலலிதா அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த நிமிடத்தில் இருந்து இன்னைக்கு 8 ஆண்டுகளாக அதிமுகவில் நடக்கிற ஒவ்வொரு அசைவும் அதிமுகவால் வழிநடத்தப்படவில்லை. அதிமுக தலைமை முடிவெடுத்து நடக்கவில்லை. பிஜேபி வழி நடத்துகிறது, பிஜேபி முடிவெடுத்து இதெல்லாம் செய்துங்கிறது அப்பட்டமாக ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்து பாருங்க. 2024 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி வெளியே வந்துட்டார். வெளியே வந்து 2-3 மாதம் முன்னாடி வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பேசிக்கிட்டு இருந்தார். பாஜக எதிர்ப்புனா பாஜக கொள்கையெல்லாம் ஒன்றும் அவர் எதிர்த்துடல, அரசியல் ரீதியாக கூட்டணி கிடையாதுங்க அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு எப்படி வந்து ஒரு நாள் அமித்ஷா வந்தார், நட்சத்திர ஹோட்டலை புக் பண்ணாங்க, எடப்பாடி உடனே போய் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு. ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷாவே அறிவித்தார். எடப்பாடி எதுவுமே பேசலை அந்த இடத்துல. அண்ணாமலை வந்து எடப்பாடியை வந்து வாயில் வராத வார்த்தைகளெல்லாம் விமர்சித்தார். அந்த அண்ணாமலையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எடப்பாடி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அமித்ஷா வந்து கூட்டணி அறிவித்தார். எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னார். இது எப்படி நடந்துச்சு? அதுக்கு முன்னால் சில காட்சிகள் நடந்தது. ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை வச்சு தர்ம யுத்தம் நடத்துனதும் பிஜேபி தான், சசிகலாவுக்கு எதிராக. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் மேலே வழக்கையெல்லாம் பாய்ச்சி அவரை டெல்லிக்கு வர வச்சு திகாரில் அடைச்சி அவரை தன் கூட்டணிக்கு கொண்டு வந்ததும் பிஜேபி தான். அதுக்கப்புறம் வந்து சசிகலாவுக்கு எதிராக எடப்பாடியை கையில் எடுத்ததும் பிஜேபி தான். எல்லா சட்டங்களுக்கும் ஆதரவு கொடுக்க வச்சாங்க, ஆதரவு கொடுத்தார். கேஸ் வந்துடக்கூடாது, ரெய்டு வந்துடக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போய் இது நம்மளை முடக்கிடக்கூடாது, சின்னத்தை முடக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எடப்பாடியை பணிய வைக்கிறதுக்காக, அவர் கூட்டணியிலன்னு வெளியே போயிட்டார்ல, திரும்ப அவரை கூட்டணியில் கொண்டு சேர்க்கறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா செங்கோட்டையனை வச்சு திரும்ப ஒரு ஆட்டத்தை ஆடினாங்க. நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்திக்க வேண்டிய தேவை என்ன? தொகுதி பிரச்சனைக்காக சந்திச்சாரா? கொங்கு மண்டலம் வந்து ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், அதனால் போய் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர்கிட்ட போய் நான் முறையிட போகிறேன்னு சொல்லி முறையிட்டாரா? எதுவும் வந்து மெமரண்டம் கொடுத்தாரா? ஏதாவது வந்து அங்கே உள்ள தொழில் நிறுவனங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் வந்து உங்களுக்காக வாதாடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி மக்கள் பிரச்சனைக்காக எதுவும் நிர்மலா சீதாராமனை போய் செங்கோட்டையன் சந்திச்சாரா? எதுக்கு சந்திச்சார்? ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை சந்திச்சா ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும், எதுக்கு சந்திச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வேற கட்சி, அவங்க வேற கட்சி. அப்படி வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட அறிவிக்க முடியாத அளவுக்கு உங்கள் சந்திப்பினுடைய பின்னணி என்ன? அப்போது நிர்மலா சீதாராமன் அன்னைக்கு கூப்பிட்டு செங்கோட்டையனை சந்திப்பு நடத்தினதனுடைய விளைவு என்னன்னா, திரும்ப செங்கோட்டையனை வச்சு பிஜேபி ஒரு பிளானை போடுது எடப்பாடிக்கு எதிராக. அவர் ஒரு அணிதிரட்டல் செய்வார், திரும்ப ஒரு பிளவை நம்ம நோக்கி போக வேண்டாம். ஏற்கனவே நம்ம வந்து 40 விழுக்காடு வாக்கு வச்சுருந்த கட்சி சுருங்கி 20 விழுக்காட்டு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஆட்சியை கையில் கொடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதா அம்மா, அதை ஆட்சியை விட்டாச்சு. 37 எம்பிக்களை கொடுத்துட்டு போனாங்க, அதை 0 ஆக்கியாச்சு. அப்போ வாக்கு விழுக்காட்டை பாதி ஆக்கியாச்சு, எம்பி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு, ஆட்சியை விட்டாச்சு. எல்லாம் அவங்க கொடுத்துட்டு போனது எல்லாத்தையும் இழந்தது தான் மிச்சம். எடப்பாடி தலைமையில் கட்சி வந்து 4 ஊராக பிரிஞ்சாச்சு. முதல்ல சசிகலா வெளியே போயாச்சு, தினகரன் வெளியே போயாச்சு, ஓபிஎஸ் வெளியே போயாச்சு. அப்போ இப்படி பிளவு மேலே பிளவாக இருக்குது, சரிவு மேலே சரிவாக இருக்குது.
திரும்ப பிஜேபி அதே விளையாட்டை நம்மளுக்கு எதிராக ஆடுதே, செங்கோட்டையனை கையில் எடுத்து பண்ணுதே அப்படிங்கிறதுனால எடப்பாடி என்ன பண்ணார்னா பணிஞ்சு போனார். பணிஞ்சு போய் செங்கோட்டையன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காமல், செங்கோட்டையனை வந்து எப்படி நான் இருக்கும்போது என்னை மீறி போய் நிர்மலா சீதாராமனை பார்க்கலான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பாமல், ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்காம, ஒரு இடைநீக்கம் செய்யாமல், எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இவர் போய் பிஜேபிகிட்ட போய் நின்ட்டார். அதாவது செங்கோட்டையனை வச்சு திரும்ப ஓபிஎஸ்க்கு நடத்தினது போல, ஓபிஎஸ்ஸை வச்சு நடத்தினது போல, டிடிவி தினகரனை வச்சு நடத்தினது போல, எடப்பாடியை வச்சு நடத்தினது போல, அடுத்தது செங்கோட்டையனை வச்சு எடப்பாடிக்கு எதிராக பிஜேபி நடத்திடக்கூடாதுங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா பணிஞ்சு போய் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டார். கூட்டணி ஒத்துக்கிட்ட பிறகு பிஜேபி அடுத்தது அதோட நிற்காதுல்ல. பிஜேபிக்கு அப்படிலாம் பழக்கம் கிடையாதுல்ல. ஒருத்தர் அவங்களுக்கு இணங்கி போயிட்டா உடனே விட்டுருவாங்களா? நவீன் பட்நாயக் எல்லாத்துக்கும் இணங்கி போனார், விட்டாங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாத்துக்கும் இணங்கி போனார், விட்டாங்களா? நிதிஷ்குமார் எல்லாத்துக்கும் இணங்கி போனார், விட்டாங்களா? பாமக எல்லாத்துக்கும் இணங்கி தானே போச்சு, விட்டாங்களா? ஒவ்வொரு கட்சி அவங்க கூட சேர்ந்த கட்சி சிவசேனா எல்லாத்துக்கும் இணங்கி தானே போச்சு. இன்னும் சொல்லப்போனால் கொள்கை ரீதியில் கூட அவங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது, விட்டாங்களா? யாரை விட்டாங்க? இணங்கி போனால் மேலும் இறங்கி அடிப்பாங்க பிஜேபியுடைய பாணி அது. ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியினுடைய நிலைமை என்னாச்சு? ஒவ்வொரு கட்சியாக பாருங்கள், அவங்களோட சேர்ந்த எந்த கட்சியும் உருப்பட்டதாகவோ மேலும் வலுப்பெற்றதாகவோ வரலாறே கிடையாது. வலுவான கட்சி உடஞ்சி நிர்மூலமாகி சீர்குலைஞ்சு போயிடும். எடப்பாடி அதுக்கெல்லாம் மாற்றாக தானே இருக்கிறாரு. மற்ற கட்சி மாதிரி இல்லையே. ஓபிஎஸ்ஸை இப்போ சந்திச்சாரு, நீக்கினாரு, டிடிவியை நீக்கிட்டாரு, இப்போ செங்கோட்டையனை பொறுப்புல இருந்து நீக்கிட்டாரு. தனித்துவமாக தானே இருக்கிறாரு எடப்பாடி. செங்கோட்டையனை எப்போ நீக்கிருக்கணும்? உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் உங்களை மீறி போய் உங்களுக்கு தெரியாமல் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வர்றாரு, பிஜேபி தலைவர்களை சந்திச்சுட்டு வர்றாருன்னா இன்னைக்கு நீங்கள் செஞ்சுருக்கிற வேலையை அன்னைக்கெல்லாம் செஞ்சுருக்கணும். அன்னைக்கு நீங்கள் நீக்கிருக்கணும்ல செங்கோட்டையனை. என்ன மீறி இப்படி போகலாமா? திமுகவில் இப்படி ஒரு தலைவர் செஞ்சுருந்தாருன்னா, 2ஆம் கட்ட தலைவர் செஞ்சுருந்தாருன்னா விட்டு வைப்பாங்களா? விட்டு வைப்பாங்களான்னு உங்கள் கூட்டணி வந்து நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, பிஜேபியோட தேர்தலை சந்திச்சிட்டீங்க, அதில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய வேலுமணி என்ன சொன்னார்? பிஜேபி கூட இருந்திருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு சொல்கிறார். நீங்கள் எடுத்த முடிவை யார் வந்து கொஸ்டின் பண்ணுறா? உங்கள் கீழே இருக்கிறவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போ இவர் எப்படி வந்து இந்த வேலுமணி எப்படி பிஜேபி எதிர்த்து முறியடிக்கிற வேலையை பார்த்துருப்பார் தேர்தலில்? அவருடைய உள்ளூர எண்ணமே வேற யாரில் இருந்திருக்கு. இவரை வச்சுட்டு நீங்கள் எப்படி எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க? எப்படி உங்களுக்கு உளப்பூர்வமாக வேலை பார்த்துருப்பாரு? எப்படி அண்ணாமலை தோக்கடிக்க அவர் வேலை பார்த்துருப்பாரு? அப்போது உங்களை பின்னுக்கு தள்ளிட்டு அண்ணாமலை முன்னேறி போனதனுடைய பின்னணி இப்போ தெரியுதா? அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுட்டு நீங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும்? அப்போது நீங்கள் அன்னைக்குள்ள வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் செங்கோட்டையன் மேலே. பிஜேபி இதோட நிற்காது. நம்ம இப்போ இந்த விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு செங்கோட்டையனை வச்சு இவங்க கட்சியில் பிளவு ஏற்படுத்துவாங்கங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம போய் கூட்டணின்னு சேர்ந்தா கூட அத்தோட பிஜேபி நிற்காதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக போய் பிஜேபிகிட்ட போய் சரண்டர் ஆகிட்டீங்க. சரண்டர் ஆன பிறகு பிஜேபி என்ன பண்ணுது? அடுத்த கட்டத்துக்கு போகுது. சரி சேர்ந்தாச்சு இல்லை, ஓபிஎஸ்ஸை சேருங்க, டிடிவி தினகரனை சேருங்க, சசிகலாவை சேருங்க, அவரை சேருங்க, இவரை சேருங்க. அதிமுகவில் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க வேண்டாங்கிறது அதிமுகவில் முடிவு பண்ணணும். பிஜேபிக்கு என்ன அதில் பிரச்சனை? டிடிவி தினகரனை சேர்க்கணுமா நீக்கணுமான்னு யார் முடிவு பண்ணணும்? சசிகலாவை சேர்க்கணுமா நீக்கணுமான்னு யார் முடிவு பண்ணணும்? அந்த கட்சியின் பொதுக்குழு முடிவு பண்ணணும். அந்த கட்சியின் பொதுக்குழு கூடி சசிகலா தான் பொதுச் செயலாளர்னு தேர்ந்தெடுத்தாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. அந்த கட்சியினுடைய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் கூடி சசிகலாமா தான் முதலமைச்சர்னு தேர்ந்தெடுத்தாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. அப்போ ஜெயலலிதா அம்மா மறைந்த நொடியிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் பாருங்க, அந்த கட்சி ஒரு முடிவு எடுத்துருது, ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. இப்போ அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை பலம்ங்கிறது எடப்பாடி கையில் இருக்கு. அவங்க டிடிவி வேண்டாங்கிறாங்க, ஆனால் செயல்படுத்த முடியல. ஓபிஎஸ் வேண்டாங்கிறாங்க, ஆனால் செயல்படுத்த முடியல. சசிகலா வேண்டாங்கிறாங்க, ஆனால் செயல்படுத்த முடியல. செயல்படுத்துறதுக்கு எடப்பாடி முனைந்தால் கட்சியில் மேலும் பிளவை ஏற்படுத்துறதுக்கு பிஜேபி செங்கோட்டையனை கையில் எடுக்கு. அந்த செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியல. அப்படி ஒரு பிளவு வந்துடக்கூடாது மீண்டும் சொல்லிட்டு பிஜேபி விரிக்கிற வலையில் போய் எடப்பாடி விழுறாரு, பிஜேபி கூட கூட்டணின்னு அறிவிக்கிறார். கூட்டணின்னு அறிவித்த பிறகு அத்தோட பிஜேபி நிறுத்த மாட்டேங்குது, இவங்களெல்லாம் சேருங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை வச்சு சொல்ல வைக்குது. இப்போ செங்கோட்டையனை வச்சு சந்திப்பை நடத்துது, அமித்ஷா சந்திப்பை. இப்போ எடப்பாடிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ போய் செங்கோட்டையனை நீக்கிறார். இனி நீ நீக்கினா என்ன நீக்காட்டி என்ன, அதான் முடிஞ்சு போச்ச கதை. உன்னை கொண்டு அங்கே உட்கார வச்சு கையெழுத்து போட்டாங்களே, கையெழுத்து போட வச்சுட்டாங்களே, கூட்டணின்னு அறிவிக்க வச்சுட்டாங்களே, அந்த அறிவிப்பை கூட உங்களை வச்சு செய்ய வைக்காம அவரே செஞ்சுட்டு போயிட்டாரா? இவ்வளோ நடத்தி முடிச்ச பிறகு செங்கோட்டையன் மீண்டும் வர்றாரு. 2 மாதம் அமைதியாக இருந்தார், 2 மாதம் 3 மாதம் அமைதியாக இருந்தவர் மீண்டும் இப்போ கிளம்பிட்டார். என்ன கோரிக்கை? அதே கோரிக்கை, எல்லாரையும் ஒன்று சேருங்க. அது நடக்கிற கதையா?
எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்காகவா இவ்வளோ தகிடு தத்தங்கள்லாம் செஞ்சு இப்படியெல்லாம் வந்து அரசியலில் நிறைய பல்டிகளை அடித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடப்பாடி ஒவ்வொருத்தரையாக வெளியேற்றிக்கிட்டு கட்சியை கைப்பற்றினாரு? இதுக்கா இப்போ திரும்ப செங்கோட்டையன் சொல்கிறாரு பிஜேபி சொல்லுதுன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் சேர்த்தா யார் தலைமையில் அந்த கட்சி ஒருங்கிணையும்? எத்தனை தலைகள்? யார் சொல்கிறத யார் கேட்பா? அப்போ ஒருங்கிணைந்து சசிகலா தலைமையில் இணைந்த கட்சியை, திரண்ட கட்சியை அந்த அம்மா சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. அப்படி இருந்துச்சு அன்னைக்கு நிலைமை. அன்னைக்கு அந்த அம்மாவை எதிர்த்து கலக குரல் கிடையாது. ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்து பிஜேபி தான் அதை செய்ய வச்சுது. பிஜேபி தான் செய்ய வச்சுது. சின்னம்மான்னு போய் எல்லாம் நின்னாங்க. ஜெயலலிதா மறைந்த பிறகும் போய் போயஸ் தோட்டத்தில் நின்னாங்க. இந்த அம்மா காலில் விழுந்தாங்க. நீங்கள் தான் வந்து தலைமை ஏற்கணும்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் வேண்டி கேட்டுக்கிட்டு தான் அந்த அம்மா வந்துச்சு. வந்த அம்மாவுக்கு எதிராக ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்து கலகம் செய்ய வைத்தது யார்? பிஜேபி. அப்போ ஒருங்கிணைந்து திரண்ட கட்சியை சீர்குலைத்தது யாரு? பிஜேபி. இல்லை, இது அதிமுக உட்கட்சி பிரச்சனை இல்லையா? அதாவது 2024 அதிமுக இல்லாமல் பாஜக தோல்வியை சந்திக்குது. இப்போ எடப்பாடி தலைமையில் ஓரளவு வலுவாக இருக்குது. அதை ஏன் பாஜக உடைக்கணும்னு நினைக்கிறோம்? அதை உடைக்கிறதா பிஜேபி. சசிகலா அம்மா தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவை ஏன் உடைக்கணும்னு நினச்சிது பிஜேபி? ஏன் வந்து ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்தது? தர்ம யுத்தம் நடத்தினதுக்கு பின்னணி என்ன? யார் சொல் கேட்டு வந்து தர்ம யுத்தம் நடத்தினார்? அவரா நடத்தினாரா? அப்போ முதல் பிளவுக்கு யார் காரணம்? அதுக்கப்புறம் வந்து டிடி தினகரனை கொண்டு திகாரில் அடைச்சிங்களா? என்ன பின்னணி? அந்த குற்றத்தில் அவர் தண்டிக்கப்பட்டிருக்காரா? அது நிரூபிச்சிங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ அந்த வழக்குடைய நிலைமை என்ன? சரி, அப்படி உங்களால் சிறைப்படுத்தப்பட்டவர் கூட இப்போ கூட்டணி வச்சுருக்கீங்களே, கூட்டணியில் இவ்வளோ நாளாக வச்சுருந்தீங்களே, அதுக்கு என்ன பின்னணி? இப்போ அவரை போய் எடப்பாடி சேர்க்கணுங்கிறீங்களே, அதுக்கு என்ன பின்னணி? அப்போ ஏன் அன்னைக்கு வந்து அவங்களெல்லாம் வெளியேற்றணும்னு வேலை பார்த்தீங்க? இப்போ ஏன் சேர்க்கணும்னு வேலை பார்க்குறீங்க? அப்படின்னா என்ன? அந்த கட்சியாக இருக்கக்கூடாதுங்கிறதா. அந்த கட்சி நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதிமுக நிம்மதியாக அதன் வேலையை பார்க்கக்கூடாது. அதிமுகவாக இருக்கக்கூடாது. ஒரு தலைமையின் கீழே அதிமுக இருக்கக்கூடாது. இப்போ எடப்பாடி தலைமையில் திரண்டு போயிட்டு இருக்குல்ல, இப்போ இவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தா குழப்பம் வருமா, தீர்வு வருமா? குழப்பமே வராமல் சசிகலா தலைமையில் திரண்ட கட்சியை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டு இப்போ திரும்ப சசிகலாவை கொண்டு சேர்த்தா தீர்வா வரும் அந்த இடத்துல. இப்போ எடப்பாடி தலைமையில் அந்த கட்சி பழகிடுச்சு. எடப்பாடி தலைமையில் பழகிருச்சு இல்லை, ஒரு ஆர்டரின் கீழே இப்போ அந்த கட்சி பழகிருச்சு இல்லை. இப்போ அவரை சேரு இவரை சேருன்னு சொன்னால் அந்த கட்சி வந்து உருப்படுமா? இன்னும் உருப்படுமா? 20 விழுக்காடு வச்சிருக்க கட்சி 10 விழுக்காட்டுக்கு இறங்கணும். ஏன்னா குழப்பம்தான் மிஞ்சும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. சசிகலா வந்தால் அவங்க சும்மா இருப்பாங்களா? டிடிவி உள்ள வந்து அவர் சும்மா இருப்பாரா? ஓபிஎஸ் வந்து அவர் சும்மா இருப்பாரா? அவங்க கட்சியை வளர்க்கணும் பார்ப்பாங்களா, எடப்பாடியை காலி பண்ணணும் பார்ப்பாங்களா? சசிகலா அம்மாவை இப்போ சேர்த்துக்கிறாருன்னு வச்சுப்போம். பிஜேபி சொல் கேட்டு எடப்பாடி சேர்த்துக்கிறார். எல்லாரும் ஒன்றிணையணும் அப்போ தான் பலம்ங்கிறாங்கல்ல. எல்லாரும் ஒன்றிணைந்து பலமாக இருந்த கட்சியை இப்படி ஆக்கினது யாருப்பா? அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, இப்போ நீங்கள் அதை செல்லாக உடைச்சிட்டு இப்போ திரும்ப அவங்களெல்லாம் கொண்டு சேர்க்கணும்னு எடப்பாடிக்கு நிர்பந்தம் கொடுக்குறீங்களே. இப்போ சேர்த்துட்டா என்ன நடக்கும்? யார் சொல்ல யார் கேட்பா? சசிகலா அம்மா உள்ளே வந்துட்டா அமைதியாக எடப்பாடி தான் தலைவர்னு உட்காந்துருப்பாங்களா? இல்லை அவரே பொதுச் செயலாளர் இருக்கட்டும்னு சொல்லி டிடிவி ஏற்றுப்பாரா? ஆமாம், அவரே பொதுச் செயலாளர் இருக்கட்டும் அப்படின்னு ஓபிஎஸ் ஏற்றுப்பாரா? நான் அவர் கீழே செயல்படுறேன்னு ஏற்றுப்பாங்களா? அவங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் உள்ள ஆதரவாளர்கள் இன்னும் உண்டு. அவங்க ஆதரவாளர்களும் சேர்ந்தான கட்சிக்கு வருவாங்க. அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா அவங்க மட்டும் தனியாக வர போகிறது இல்லையா? அவங்க ஆதரவாளர்களும் சேர்ந்தானவங்க, அவங்களுக்கும் செல்வாக்கு இருக்குல்ல. அதில் மாவட்ட செயலாளர்கள் உண்டு, முக்கியமான தலைவர்களாக இருந்தவர்கள் உண்டு, 2ஆம் கட்ட தலைவர்கள் உண்டு. எல்லாரும் தானே அவங்கவுங்க ஆதரவாளர்களாக இப்பவும் இருக்காங்க, பிரிஞ்சு போய். அப்போ அவங்க எல்லாரும் தானே உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தால் இந்த கட்சியுடைய நிலைமை என்ன ஆகும்? எடப்பாடி தலைமையில் இப்போ திரண்டிருக்கிற 20 விழுக்காடு அளவுக்கு வாக்கு வச்சிருக்கிற இந்த அதிமுகவின் நிலைமை என்ன ஆகும்? மேலும் அது வந்து பலவீனப்படும். அது பலம் ஆகாது. ஏன்னா ஒரு கருத்தின் கீழே, ஒரு தலைமையின் கீழே திரள மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு தலைமை எண்ணம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. அப்போ எடப்பாடி சொல்கிறத நான் ஏன் கேட்கணுன்ட்டு திரும்ப குழப்பம் வரும். திரும்ப அந்த அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகும். அப்படி போகணுங்கிறது தான் பிஜேபியோடைய திட்டம். எடப்பாடி உங்களுக்கு வந்து கூட்டணி ஒத்துக்கிட்டார்ல, கூட்டணி வேண்டான்னு போனவர் கூட்டணி ஒத்துக்கிட்டார்ல, அப்படியே அவர் தலைமையின் கீழே தான் இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ம செயல்படுவோம், கூட்டணி நல்லபடியாக போட்டோம், வேற கட்சிகளை கொண்டு வர்றதுக்கு பார்ப்போம், திரும்ப அதிமுகவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ல பிஜேபி நினைக்கணும். ஆனால் பிஜேபி என்ன நினைக்குது? மேலும் பலவீனப்படுத்துறதுக்கு நினைக்குது. ஏன்னா அண்ணாமலையுடைய திட்டம் வேற, அண்ணாமலைக்கு பிஜேபி கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் வேற. அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்தை பிஜேபி பிடிக்கணுங்கிறத அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். எடப்பாடி முதல்வராக வரும் தானே சொல்றாரு. அது இந்த தேர்தலுக்கு 26 தேர்தலுக்கு வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபி வளரல. அதிமுகவை தாண்டி வளரக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க வரணும். அப்ப அதிமுகவை வந்து தாண்டி வளரணும்னா அரசியல் ரீதியாக வளர முடியாது, அவங்கள பரப்புரை செய்து வளர முடியாது.
அதிமுக இருக்கும்போதே அவங்களால வளர முடியாது. அப்போ அதிமுகவை அழித்து விட்டு வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை அழிக்கிறதுனா எப்படி அழிக்கிறது? இப்படி தான் அழிக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவை சிதைக்கிறது. சிதைஞ்சு போன இப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்க நினைக்கிறது. என்னடா கூத்தா இருக்கு? ஒருங்கிணைந்த அதிமுகவை சிதைச்சது யாரு? இப்போ சிதைஞ்சு போன அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்றது யாரு? ஒருங்கிணையணும்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒருங்கிணைவது நோக்கமான்னு கேட்டால் கிடையாது. இவங்க ஒருங்கிணைன்னு ஆசைப்படுறாங்கல்ல, ஒருங்கிணைவது தான் அதிமுக ஒருங்கிணைவது தான் பிஜேபின்னு ஆசையான கிடையாது. அதிமுக இனி ஒருங்கிணையாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஓரளவுக்கு ஒருங்கிணைந்து இருக்குது எடப்பாடி தலைமையிலங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கொஞ்சமாவது ஒருங்கிணைந்து இருக்குதுல்ல, அதை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது, அதை எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதுங்கிறதுக்காக தான் திரும்ப அவங்களெல்லாம் சேரு, கூட்டணியில் சேரும்பாங்க, அப்புறம் கட்சியிலே சேரும்பாங்க. அதுதானே இப்போ கூட்டணியில் சேரும்பாங்க. அப்புறம் அதான் கூட்டணியே வச்சாச்சு இல்லை, இப்போ தான் எல்லாம் சரியாக போச்சு இல்லை, முரண்பாடுலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, உங்களை எதிர்த்து போனவங்களெல்லாம் நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டீங்க, தேர்தலில் போட்டிட்டாச்சு, ஒரு தேர்தலை பார்த்தாச்சு, அப்படியே சேர்ந்துட வேண்டியதானே அடுத்த நிபந்தனை போடுவாங்க. பிஜேபி ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நிற்குமா, ஒரு பவுண்டரிக்குள்ளே நிற்குமா, அப்படி அதுக்கு பழக்கமா கிடையாது. அவங்க கட்சியை வளர்க்குறது மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கு எதிர்கட்சி அளிக்கிறத விட கூட்டணி கட்சி அளிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே. அதான் சீனிவாசன், பிஜேபி பேராசிரியர் சீனிவாசன் வெளிப்படையாக சொன்னார, நாங்கள் ஒரு கட்சி கூட சேருவோம், ஒரு பெரிய கட்சி கூட சேருவோம், அந்த கட்சி அப்புறம் சின்ன கட்சி ஆகிடும், நாங்கள் பெரிய கட்சி ஆகிடுவோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்க இது. நம்ம சொல்கிறது இட்டுக்கட்டி சொல்லலை, அவதூறு சொல்லலை, பிஜேபி மேலே இருக்கக்கூடிய வன்மத்தில் சொல்லலை, கோவத்தில் சொல்லலை, வெறுப்பில் சொல்லலை, உண்மையே சொல்கிறோம். பிஜேபி சொன்னதை சொல்கிறோம். அப்போது இதுதான் பிஜேபியுடைய செயல் திட்டம். இப்படி தான் அந்த கட்சி செயல்படுது. அதிமுகவுடைய நிலைமை பரிதாபமாக இருக்குது. அதிமுக இப்போவாவது விழித்து கொண்டால் நல்லது. ஆனால் விழித்து கொள்கிற மாதிரி தெரியல. அவங்க தான் செங்கோட்டையனை வச்சு ஒரு மிரட்டினோட போய் கூட்டணி அறிவிச்சிட்டாங்களே. இப்போ செங்கோட்டையனை வச்சு அதே வேலையை திரும்ப பிஜேபி செய்து என்ன பண்ணணும்னு எடப்பாடிக்கு தெரியல, செங்கோட்டையனை போய் நீக்கிறார். அந்த நீக்கத்துக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இப்போ நீங்கள் நீக்கிட்டீங்க, நீங்கள் நீக்கினவர் எப்படி எடப்பாடி நீங்கள் நீக்கின செங்கோட்டையன் எப்படி அமித்ஷா சந்திக்கிறாரு, உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்? இதுவே ஒரு கூட்டணி அறத்துக்கு எதிரானதில்ல, கூட்டணி தர்மத்துக்கு எதிரானதில்ல. இப்படி சந்திச்ச உடனே நீங்கள் இப்போ அமித்ஷாவை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடணும்ல, ஏன் விடலை? இது என்ன முறை? இதுதான் கூட்டணி தர்மமா? பாஜக செய்வது நியாயமா? எங்கள் கட்சிக்குள்ளே இருந்து நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒருவரை எங்கள் கூட கூட்டணியில் இருக்கும்போதே நீங்கள் இப்படி சந்திக்கிறீங்களே, இது முறையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஆளுமை உள்ள தலைவராக மாறுவார் அந்த இடத்துல. அந்த கட்சியெல்லாம் எடப்பாடி கிடையாது. அப்படி கட்சி எடப்பாடிக்கு இருந்திருந்தா இந்த அளவு கட்சி போயிருக்காத. அவர் கொஞ்சமாக இருந்தாலும் அது தன் தலைமையில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. பிஜேபி கொஞ்சம் கூட இல்லாமல் ஆக்குறது எப்படின்னு பார்க்குது. அந்த ரெண்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இதெல்லாம். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.